மந்திரம் 11வது அத்தியாயம் நாடக இடத்தில் 1671 என்று நாம் சிந்திக்கின்றோம். கத்தி திரிவர் கழுவடி நாய்கள் போல், கத்தி திரிவர் கழுவடி நாய்கள் போல், கொத்தி திரிவர் குரங்களின் ஆணிகள், கொத்தி திரிவர் குரக்களின் ஆணிகள், ஒத்து பொறியும் உடலும் இருக்கவே, ஒத்து பொறியும் உடலும் இருக்கவே, செத்து திரிவர் சிவஞானியோர்களே, செத்து திரிவர் சிவஞானியோர்களே. இந்த பாடல்ல நிறைய ஓமானங்கள் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல கழுமரம்னு ஒண்ணு உண்டு. குற்றம் செய்யறதுல கூர்மையான ஒரு மரம், அது உச்சியில உடலை குத்திடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வெளியேறி ஒரு 2-3 நாள்ல அவங்க இறப்பாங்க. அது ஒரு பொறுமையான மரண தண்டனை. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும்னா, தீய நாய்கள் சுட்டு குறைச்சிக்கிட்டே இருக்குமா. கத்தி திரியும் கழுவடி நாய்கள் போல, எப்ப உணவு நமக்கு கீழே விழுவோம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சிவவேடம் பூண்டவர்கள் அருளாளரை போல பிறரை ஏமாற்றி அவருடைய உடைமைகளை பறித்து செல்கின்றார்கள்னு வருது. அப்புறம் ஐம்பொறிகளும் ஒன்றாக இருந்தாலும் சிவஞான யோனியர்கள் செத்த உடம்பு போல இருந்து அவர்கள் உண்மையான சிவஞானிகள் என்பதை எந்த பற்றும் இல்லாமல் வாழ்வார்கள். அவர்கள் தான் ஞான வடத்துக்குரியவர்கள் அப்படின்னு நமக்கு பிரிச்சு அதனுடைய டெப்த நமக்கு சொல்ல வர்றார். இந்த கத்தி திரிவர் அப்படின்னாக்கா வீணாக உறக்க பேசி திரிவார்கள். கழுவடி நாய்கள் போலனா அந்த உடலுக்காக ஆசைப்பட்டு குறைக்கின்ற நாய்கள் போல. கொத்தி திரிவர் வார்த்தைகள்லாம் அருமையா இருக்கு சொற்கள். பிறரை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பிடுங்கி தின்றது. அது குரக்கணி நாணிகள் என்றாரு. குரக்கணி என்ற வார்த்தை வித்தியாசமா இருக்கு. தங்களின் பேச்சு திறமைய அவங்க நாணம்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால ஒத்துப்பூரியும் உடலும் இருக்கவே, 5 புலன்களும் உடலும் நல்லா இருந்தாலும் உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு போல எந்த பற்றும் இல்லாமல் வாழ்வார்கள். அவர்கள்தான் சிவஞானியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போலி ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, நிறைய நூல்களை படிச்சுட்டு அந்த புத்தக அறிவை வச்சுக்கிட்டு தான் பெரிய ஞானி போல அலட்டிக்கிட்டு இருக்கிறது ஓமானத்துல சொல்றாரு. அந்த கழுமரத்து அடியில நாய்கள் மாதிரி அவர்கள் எப்போதும் ஏமாளிகள் எப்ப கிடைப்பாங்க, அவங்களை எப்படி பேச்செல்லாம் மலக்கி செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல வராரு. உண்மையான சிவஞானிகள் இயல்பு என்னன்னா, அவங்க புலன்களும் மற்ற போலவே இருக்கும். ஆனா அந்த புலன்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அடிமையாகின்ற மாதிரி தற்பெருமை பேசாம, எதற்கும் ஆசைப்படாம மௌனமா பற்றட்டு இருப்பார்கள். அப்ப வாய் சவடால பேச்சு பொருளீட்டுபவர்கள் ஞானிகள் அல்லர். புலன்களை அடக்கி உலகப்பற்றை அறுத்து சிவற்றோடு ஒன்றி மௌனமாக இருப்பவர்களே உண்மையான ஞானிகள் அப்படின்றாரு. இந்த கழுவடி நாய் குறைக்கணி ஞானிகள், இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல சுவாமி சொற்பொழிவானந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. வேதாந்த நூல்கள் எல்லாம் நல்லா கரைச்சி குடிச்சவரு. ஊரா போய் மேடை போட்டு பேசுவாரு. நான் கடவுள், நீயே கடவுள், உலகம் ஒரு மாதை அப்படின்லாம் அடுக்குமொழியில பேசி அங்க இருக்கிறவங்க உள்ளத்தெல்லாம் மழக்கி மீதும் சீடர்கள் தருகின்ற காணிக்கையின் மீதும் அலுவடந்த பற்று வச்சிருப்பாரு. அதே ஊர்ல ஒதுக்குப்புறத்துல மௌன சுவாமி ஒருத்தர் இருந்தாரு. யார்கிட்டையும் எதுவும் கேட்பதில்லை, கிடைப்பதை உண்பார், அமைதியாக இருப்பார். இப்ப இந்த செல்வந்தர் என்ன பண்ணாரு, பெரிய அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. அப்ப சொற்பொழிவானந்தர் அங்க போய் வரிசையில் நின்றுட்டு மட்டும் பெரிய நானே தெரியுமா எனக்கு முதப்படி அப்படின்னு கத்திக்கிட்டு கிடக்குறாரு. இது கழுமரத்தடியில் நின்று கொண்டு மேலே இருக்கும் தசை துண்டுகளுக்காக குறைக்கும் நாய் போல அப்படின்னு நமக்கு உதாரணம் சொல்றாரு. அப்புறம் குறைக்கணி ஞானிகள், அவரு பற்று அறுக்க வேண்டும் அப்படின்னு 2 மணி நேரம் பேசுவாரு. ஆனா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா உப்பு கம்மியா இருக்குது அப்படின்னு சமையல்காரன் மேல ஆத்திரப்படுவாரு. இது குரல் அறிவு, அதுக்கு குறக்கருவி அப்படின்ற ஒரு வார்த்தை அது மிக வித்தியாசமா இருக்கு.
திருமல நாயனார் இங்கே பயன்படுத்துகின்றார். அப்புறம் செத்து திரிவர், அந்த உண்மையான மௌன சாமியார் பாத்தீங்கன்னா கூட்டத்துலதான் இருக்காரு, அவருக்கு இன்னும் ஃபுட்டும் கொடுக்கல, பக்கத்துல இருந்தவங்க அவரை அலட்சியப்படுத்துறாங்க, ஆனா கோவப்படல, வருத்தப்படல, அவர் உடலும் உயிரும் உணர்வும் மற்றவர்கள் போலவே இருந்தாலும் அவன் பசி வந்தாலும் இருக்கின்றார். சிவனின் எது வந்தாலும் அது சிவன் செயல் அப்படின்னு இருக்கிறார். அப்ப யார் ஒருவன் தன்னுடைய அறிவை வச்சுக்கிட்டு பிறப்பை நடத்தாம உலக இன்பத் துன்பங்களுக்கு பிணம் போல மௌனமாக இருக்கிறானோ அவனுக்கு இறைவன் அருள் கிடைக்கின்றது. வெறும் பேச்சால் மற்றவர்களை கவர்ந்து அதன் மூலம் லாபம் தேடுவார்கள் கழுவடு நாய் போன்றவர்கள் அப்படின்னு நமக்கு நல்ல உதாரணங்களை சொல்கின்றார். நம்ம பிராக்டிக்கலா எப்படி நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னீங்கன்னா, அவாய்டு எம்ப்டி வேர்ட்ஸ், தேவையற்ற பேச்சை குறைக்கலாம். அப்புறம் நம்ம யாராவது அங்கீகரிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கறத விட்டுடலாம். அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஏன்னா நமக்கு நிறைய உணர்ச்சிகளை நடைமுறை லைஃப்ல வரும், அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். போலித்தனத்தை அடையாளம் காண தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு சின்ன விஷயங்களா இல்ல நமக்கு பல விஷயங்களை சொல்றாரு சின்ன சின்ன வார்த்தைகள்ல. கத்தி தெரியாதுன்றாரு, மௌனமாக இருந்து அளவாக பேசு, நாய் போல குறைக்காது, பாராட்டு வேணும் லாபம் வேணும் அப்படின்னு பிறரை சார்ந்து இருக்காதீங்க, கொத்தி தெரியாது, குறுக்கு வழியில மற்ற உழைப்பை திருடாதீங்க, செத்து திரி, அவமானம் தோல்வி வரும்போது பதட்டப்படாமல் சமநிலையோடு இருங்கள். இதுதான் நமக்கு சொல்ல வர விஷயம். அப்போ உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தாலும் தாமரைகளை தண்ணீர் போல எதிலையும் ஒட்டாமல் வாழ்கின்றதுதான் இந்த பாடல் நமக்கு சொல்ல வருகின்றார். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். மிக அருமை, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு நிமிஷம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1671. கத்தி திரிவர் கழுவடி நாய்போர், கொத்தி திரிவர் குரக்களின் ஞானிகள், ஒத்து பொரியும் உடலும் இருக்கவே செத்து திரிவர் சிவஞானியோர்களே. சில இதுல சுத்தி திரிவர்னு இருக்கு, சில இதுல கத்தி திரிவர்னு இருக்கு. Translation: The pseudoscience howl like dogs at the hollows. They wander and harass by pecking, but the Shivanyanins go about like a corpse, though living in the body and the senses. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்ல உண்மை ஞானிகளுக்கும் ஞான வேடம் போட்டிருக்கவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க. அது கத்தி திரிவரா இருந்தாலும் சரி, சுத்தி திரிவரா இருந்தாலும் சரி, அவர் ஒரு நாய் போல அப்படின்ட்டாங்க. கழுவடி நாய் போலன்றது அது ஐயா சொன்ன அந்த தண்டனை கொடுக்குற இடத்துல இருக்கிற நாய்கள் கத்துறது மாதிரி இருக்கலாம். இல்லை சுத்தி திரிகிறது இன்னமும் இந்த இந்த நடைமுறைக்கு இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயம்னா, இப்போ நான் தெருவில் சுற்றுற நாய்களை எடுத்துக்கலாம். சுத்தி திரி அந்த நாய் மாதிரி கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு கிடைக்கிறதெல்லாம் அந்த பசியில இருக்கிறதுனால அந்த இன்பம் சிற்றின்பம் வேணுங்கிறதுனால கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு திரியிற நாய் போல அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க என்ன வித்தியாசம் காமிக்கிறாங்கன்ற மாதிரி நான் யோசிக்கும் போது இங்க என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்றாங்க, ஒத்து பொரியும் உடலும் இருக்கவே. அவங்க ஐம்பொறியும் உடலும் இருக்கு, ஆனா அவங்க அதன்படி போறது இல்லை. உண்மையான ஞானிகள் ஐம்புலன் அடக்கி அவங்க சாட்சிய நிலையில இருக்கிறதுனால இந்த மனம் என்றது அடங்கி இருக்கிறது இல்லையா, மனம்ன்றது அடங்கி இருக்கிறதுனால இந்த ஐம்புலன்களை அவங்க வேலை கொடுக்கறது இல்லை. அது ஒரு செத்த நிலையில தான் இருக்கு. ஆனா இந்த டிஃபரன்ஷியேட் காமிக்கிறதுனால இதை தான் அங்கேயும் சொல்லுவாங்கன்னு நான் பார்க்குறேன். அதாவது இவங்கள்ட்ட இருக்க அந்த ஐம்புலன்கள் அடங்கி இருக்கு, ஆனா அந்த ஞான வேடம் மட்டும் போட்டிருக்கிறவங்க அந்த அடக்கம் இல்லை, ஐம்புலன்கள் என்ன சொல்லுதோ அதுபடியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி. கொத்தி திரிவர் குரக்களின் ஞானிகள். குரக்களின்னா அதுக்கு தேடினப்ப எனக்கு சரியான ஒரு இது கிடைக்கல.
இருக்கிற அதுல கிடைச்ச வார்த்தைகளையும் இதுல பொருந்தல எனக்கு. குரக்களின்னா களின்னா இன்பம் தான். குரன்னாலே குரங்கோட இததான் போட்டிருக்காங்க. குரக்குனாலும் குரங்கு போட்டிருக்காங்க. குரனாலும் குரங்கு தான் போட்டிருக்காங்க அகராதியில. களின்னா இன்பம். நான் இங்க வந்து இந்த கீழ கீழ இருக்க அந்த 2 வரி என்ன சொல்லுதுன்னா, அந்த ஐம்புலன் அடக்கத்த சொல்லுது. இங்க அப்ப அது இல்லாத ஞானிகள்ன்றப்ப அந்த சிற்றின்பத்துல இருக்கிறது தான். இப்ப அடிக்ஷன்ல இருக்கிறாங்கல்ல, ஏன் அடிக்ஷன்ல இருக்கிறாங்க? அது வந்து ஒரு இன்பம் குடுக்குது. இப்போ நம்மளால வந்து தியானத்துல உட்கார முடியல, சாமி கும்பிட முடியல, ஒரு அமைதியா உட்கார முடியல. ஏன் அது அப்படி பண்ண முடியலன்னா, அதுல சிற்றின்பம் இல்ல. அது இன்ப நாட்டம் உங்க மனம் வந்து சொல்லும்போது, அ இதுதான் இன்பம்னு ஒரு விஷயத்த காமிக்குதுல்ல, அதுக்கு போய் நான் டிவிய பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுது இல்லையா? அதுதான் அந்த சிற்றின்பம். அந்த சிற்றின்பத்த நோக்கி நம்ம உடனே நம்ம புலன்களும் அத நோக்கி எடுத்துட்டு போயிடுறோம் இல்லையா? மனம் சொல்லுது, "நான் வா டிவி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லுதுன்னா, ஃபோன எடுக்கலாம் அப்படி சொல்லுதுன்னா, நம்ம உடனே செய்றோம் இல்லையா? ஐம்புலன்கள உடனே நம்ம இயக்கிர்றோம். மனம் என்ன சொல்லுதோ உடனே அதன்படியே தான் நம்ம போயிடுறோம். ஆனா ஞானிகள் அப்படி இல்ல. ஒத்து புரியும் உடலும் இருக்கவே. ஐம்புலன்களும், உடலும் அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா, அவங்க வந்து அந்த விஷயத்தையுமே சாட்சியாக பார்க்குறாங்க. செத்து திரிவர் சிவஞானிகளே. அம் அவங்களுக்கும் அதே எண்ணம் வரதான் செய்யும். அவங்களுக்கும் இப்ப வந்து உட்கார்ந்திருக்கப்ப டிவி பார்க்கணுன்ற எண்ணம் வருது. ஏன்னா விதிப்படி தான் இங்க எல்லாமே நடக்குதுங்கிறப்ப, அந்த எண்ணங்கள் வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்குமே தவிர, அந்த நடராஜர் கால்ல இருக்கிற மாரி தான். அந்த மனம் வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்க முடியும். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்கலாமே தவிர, நம்ம அத முழுமையா எடுக்க முடியாது. அவங்களுக்கும் ஒரு எண்ணம் வருதுன்னா, அத அவங்க எடுக்கிறதில்ல. அதையும் சாட்சியா நின்னு பார்ப்பாங்க. இப்ப எனக்கு டிவி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. நான் உட்கார்ந்து சாமி கும்பிடணும்னு எண்ணம் வரல. அது போர் அடிக்குது. இதுக்கு நான் சந்தோஷமா எது இருக்குது? சாப்பிடுறது சந்தோஷம் குடுக்கும். பேசுறது சந்தோஷம் குடுக்கும். இது மாரி எனக்கு எது வந்து சிற்றின்பமா இருக்கோ, நான் அத ஏதாவது ஒண்ணு வந்து சூஸ் பண்றதுக்காக என் மைண்ட் வந்து சொல்லும். அதுக்கு போர் அடிக்காம என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம வந்து. அப்ப வந்து அதுதான் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இத பண்ணலாம், இத சாப்பிடலாம், இத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும். அதே மாரி தான் ஞானிகளுக்கும் சொல்லும். ஆனா அவங்க நிக்கிற இடம் வந்து மனதுல நிக்கல, உடல்லயும் நிக்கல. அதையும் தாண்டி அந்த ஸ்தூலத்தையும் தாண்டி மனம் அந்த லேயரையும் தாண்டி அவங்க நிக்கிறது அந்த ஆன்மாவோட லேயர்ல நிக்கிறாங்க இல்லையா? இறைவன் திருவடியில நிக்கிறப்ப, இந்த மனம் சொல்றதையும் அவங்களால சாட்சியாக பார்க்க முடியும். இந்த இத சொல்லுது அவ்வளோதான். அதுக்கு மேல அதுக்கு ஐம்புலன்கள உடனே கொண்டு போய் அத ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த எண்ணம் வந்துட்டு, அந்த எண்ணம் தானாவே அடுத்தது நோக்கி இது ரியாக்ட் ஆகலன்ட்டு அடுத்தது போயிடும். அடுத்ததும் திரும்ப எண்ணம் வரலாம், வர வரைக்கும் அதையும் சாட்சியாகவே பார்ப்பாங்க. அதனால தான் இத நம்ம பிராக்டிகலா நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிக்கும்போது, நமக்கு வர அந்த கோவமாகட்டும், கவலையாகட்டும், எந்த எண்ணங்கள் வந்தாலும் அது வரக்கூடாதுன்னு நமக்கு தெரியுதுல்ல. சில கெட்ட எண்ணங்கள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும். அத அப்படியே சப்ரஸ் பண்றதுனால, அது நமக்கு மன அழுத்தத்த தான் குடுக்கும். அது திரும்ப திரும்ப இன்னும் அ அதிகப்படுத்தும். நம்ம வந்து இப்ப எனக்கு கோவம் வருது அப்படின்னா, நான் அத கண்ட்ரோல் பண்றேன். கோவப்படக்கூடாதுன்னா, இன்னும் அது எக்ஸ்ட்ராவா பேசி கோவப்பட வைக்கும். ஏன்னா, அது கொண்டு வந்துருச்சுன்னா, அத வந்து ஃப்ளோவா விடணும் நம்ம. அதுக்கு சாட்சியாக நின்னு அந்த கோவ உணர்வ பார்க்கிறது. அதுக்காக ரியாக்ட் பண்ண தேவையில்ல. அந்த கோவத்த போய் நான் யார்ட்டயாவது அடிக்கிறதோ, கத்துறதோ தேவையில்ல. ஆனா அத அத இருக்க விடணும். அதுவும் நமக்கான ஒரு விஷயம், நம்ம கர்மாக்கான ஒரு விஷயம். அதுவும் ஒரு உணர்வு தான். அதுவும் ஒரு பெரிய அம் தவறான ஒரு விஷயம் இல்ல. அப்படிங்கிற மாரி அந்த எண்ணத்தையும் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு, இதுவும் நான் ஏத்துக்கிறேன்ற மாரி அதையும் பார்த்துக்கிட்டே சாட்சியாக நின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அதுவே வந்துட்டு அதுவே போயிடும். நம்ம நிக்கிற இடம், இந்த உண்மையான ஞானிகள் நிக்கிற இடம் சாட்சிங்கிற அந்த ஆன்மாவின் பார்வையில அவங்க நிக்கிறதுனால, இந்த ஐம்புலன்களுக்கு உடனே ஐம்புலன்கள அவங்கள யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. எண்ணங்கள் வருதா வரட்டும். கெட்ட எண்ணம் வருதா வரட்டும். நல்ல எண்ணம் வருதா வரட்டும். எனக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் நான் ஐம்புலன்களை யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நான் வந்து செய்யணுன்றது இல்ல. இந்த வித்தியாசம் அ அந்த ஞான வேடம் மட்டும் போட்டிருக்கவங்க சிற்றின்பப்படி தான் போவாங்க. மனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அந்த ஐம்புலன்களையும் இயக்கிடுவாங்க. இவங்க வந்து அந்த ஐம்புலன்கள் இவங்கள்ட்டயும் அதே ஐம்புலன்களும், உடலும் இருக்கு. ஆனா, அவங்க வந்து செத்து தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து இருக்கிற இடம் வந்து சாட்சி நிலையில இருந்து இறைவன உலகத்த பார்க்கறதுனால, இறைவன் இடத்துல இருந்து அதே இடத்திலேயே அந்த திருவடியிலேயே, அந்த அமைதியிலேயே, அந்த ஆனந்தத்திலே இருக்கறதுனால,
இந்த சிற்றின்பமும் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அந்த இடத்துல தான் இருக்காங்க. நம்மளும் இத வந்து ஃபாலோ பண்ணணும்னா, நமக்கு வர எண்ணங்கள், நமக்கு வர உணர்வுகள், உணர்ச்சிகள் இதையும் நம்ம சாட்சியாக பார்த்து, அதன்படி போகாம இருக்க நம்ம பிராக்டிஸ் பண்றோம். நான் இதுல பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, இன்டென்ஸா வர்றதும் இருக்கு. சாதாரணமான வர எண்ணங்களும் இருக்கு. இப்போ நான் பண்ணியே தான் ஆகணும்னு எனக்கு சொல்ற எண்ணங்களும் இருக்கு. இத வந்து பண்ணலாம் அப்படின்ற சொல்றேன். அதெல்லாம் ஈஸியா நம்மளால கடக்க முடியுது. அ சின்ன இப்ப நம்ம இத இத சாப்பிட்டேன், இத பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சாட்சியா நம்ம பார்த்தோம்னா ஈஸியா கடக்க முடியுது. சில நேரம் நம்ம கர்மா அதிகமா இருந்து அது ரொம்ப இன்டென்ஸா நம்மள அ இ ரொம்ப பண்ணும்போது பண்ண முடியல. அந்த அந்த இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது, அது அது இன்டென்ஸா இருந்தாலும் நம்ம பண்ணுது. அப்ப நம்ம இன்னும் அந்த சாட்சியாக நின்னு பார்க்கறதுலலாம் நம்ம இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த பாடல்ல நான் சொல்றதாவும், நமக்கு கூட நின்னு கூட்டு போறாங்க தான். நமக்கு கைடன்ஸா இந்த விஷயமும் சொல்றாங்க. ஐம்புலன் அடக்கமும் இருக்கணும் அப்படிங்கிறதும், நம்ம அதையும் நம்ம பண்ணணுன்றதை நான் பார்க்குறேன் இதுல. அனைவருக்கும் நன்றி. தியாமா வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல கதை, நல்ல ஆழமான உளவியல் ரீதியான ஒரு பார்வை எல்லாமே பார்த்தாச்சு. இந்த பாடல் நமக்கு வந்து வாசிக்கும் போதே சட்டுன்னு ஒரு காட்சி, ஒரு 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 2 மிக பெரும் ஞானிகள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க. ஏன்னா அந்த மந்திரம் அந்த மாதிரி என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. சுத்தி திருவர் கழுவடி நாய் போல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொத்தி திருவர் குரக்களி ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒத்து பொறியும் உடலும் இருக்கவே செத்த திருவர் சிவஞானி அவர்களே அப்படின்னு. எனக்கு வந்து இந்த இந்த வாசிச்ச உடனே எனக்கு யார் வருவாங்க உள்ளுக்குள்ள அப்படின்னாக்கா, பத்திரகிரியாரும் பட்டினத்தாரும் தான் வருவாங்க. ஏன்னா பத்திரகிரியாரோட ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பத்திரகிரியார் வந்து எப்படி இந்த தேடலுக்கு வந்தாரு, அவரும் எப்படி இத்தகைய ஞானியாக வந்தார் அப்படின்னா, நமக்கு அந்த பட்டினத்தாரோட கதை தெரியும். அவரை வந்து இவர் வந்து கழுமரத்துல ஏற்றிடுவார். அப்போ அதுக்கு பிறகு ஆனா அந்த கழுமரத்துல இருந்து அவர் வரும்போதும் அவரு பட்டினத்தார வந்து தவறான ஒரு இதனால கழுமரத்துல ஏத்திடுவாரு. அது ஒண்ணுமே செய்யாதவரை அவர் அப்படியே மலர் மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாரு அந்த கழுமரத்துல. கழுமரம்னா நமக்கு தெரியும் இல்லையா, என்ன அந்த கூர்மையான மரம். அந்த முனியில மாத்திரம் கூர்மை இருக்கும். நிறைய எண்ணெய் தடவி அதை அப்படியே பளபளன்னு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மேல இது ஒரு தண்டனை. அந்த தண்டனைய நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதுல ஏத்தி அவங்கள உட்கார வச்சிருவாங்க. உயிர் வந்து உடனே போகாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசனவாயோட அந்த கழுமரத்தினுடைய நுனி மெல்ல உள்ள போய் அப்படி சிறுக சிறுக அது அப்படியே கீழே இறங்கும். அந்த வெயிட் தாங்காம அது கீழே இறங்கும். அப்போ வலி உசுறு போகி உடம்பு கீழே வரும்போது அப்படியே 2ஆ பிரிஞ்சு உயிர் போகும். அது வந்து அணு அணுவாக சாகுதல் அப்படிம்பாங்கல்ல, அத்தகைய ஒரு தண்டனை அது. அப்போ அதை கொடுத்துருவாரு. ஆனா பட்டினத்தார் வந்து ரொம்ப மலர் மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே தன்னுடைய தவறை உணர்ந்து அவருக்கு இதாவாரு. அவருக்கு சீடனாகி பின்னாடியே ஞானியா துறவியா வந்துடுவாரு. வந்த இடத்துல இடைமருதா என்று சொல்லக்கூடிய திருவிடமருதூருக்கு வந்து 2 பேரும் இருக்கும்போது, திருவிடமருதூர் தெற்கு கோபுர வாசல்ல வந்து அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்போ ஒரு நாய் வந்து ஒட்டிக்கும். அப்போ அந்த நாயோட ஒரு சாப்பிட்றத கொஞ்சம் போட்டு அப்படியே வச்சுட்டு இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு, நீங்க வந்து இன்னும் உனக்கு விடலையா அப்படின்னு ஒண்ணு. அப்படியே அந்த கையில இருக்கிற சாப்பாட்டு கலசத்தையும் நம்ம சட்டியையும் தூக்கி அந்த நாய் மேல போடுவாரு. நாய் கபால மோட்சம் கிடைச்சிடும். அப்போ அந்த அந்த நாய்க்கும் அந்த இடத்துல முக்தி கிடைக்கும். சோ இந்த மாதிரி
3 பேரும் வராங்க பாருங்க. கழுமரம் வருகிறது, நாய் வருகிறது. அடுத்தாப்புல செத்தாரை போல திரி அப்படின்னா அது யாரு சொன்னது அப்படின்னா பத்திரகிரியார் சொன்னது. அவரு அவரு சொல்லுவாரு. ஒரு ஒரு விஷயமா சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு செத்தாரை போல திரிவது எக்காலம், இனி செத்தாரை போல திரிவது இனி எக்காலம் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு விளக்கம் அவரே முன்னாடி முதல் வரியில சொல்லிடுவார். என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பித்தாயம் கொண்டு பிரணவத்தை உடறுத்து. பித்தாயம் கொண்டு அப்படின்னா ஆஹ் பித்து. அது என்ன பித்து? இறைவன் மேல் இருக்கக்கூடிய பித்து. பித்தை ஆயமாக கொண்டு, ஆயம் அப்படிங்கிறது வந்து பிடிமானம். அப்ப இறைவன் மேல் இருக்கக்கூடிய பித்தை பிடித்து கொண்டு பிரணவத்தை ஊடறுத்து அப்படிம்பார். அப்ப அந்த பிரணவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓமன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரணவம் வந்து நமக்குள்ள எங்க இருக்கு, நம்ம எப்படி, இதெல்லாம் வந்து முன்னாடி திருமூலர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பிரணவம் எப்படி ஊடறுத்து மேல போகணும், மூச்சு அப்ப எப்படி இருக்கும், அப்ப மூச்சும் பிரணவம் எப்படி, அந்த பிரணவத்தை ஊடறுத்தல்னா மூச்சை எப்படி இருக்கணும், மூச்சு எப்படி இருக்கக்கூடியதை நம்ம வந்து பிரணவத்தை ஊடறுத்தல்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒற்றை இழை எவ்வளவுதான், அது வந்து வெளிக்காத்து உள்காத்து எல்லாம் கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை சாசம் மட்டுமே. அப்போ இயக்கமே கிடையாது உடம்புல. அப்போ எந்த புலன்களுக்கும் அங்க வேலை இல்லை, மூக்குக்கு கூட வேலை இல்லை காத்து உள்ள எடுக்கிறதுக்கு. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை சுவாசம் மட்டும்தான் ஓடுது. அப்போ ஒரு ஒற்றை மூச்சு உள்ளேயும் மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கு. அப்போ உடம்பு பார்த்தாலே ஒண்ணுமே தெரியாது, சமாதியில இருக்கிற மாதிரிதான் அது. அதனாலதான் சொல்றாரு, பித்தாயம் கொண்டு பிரணவத்தை உடறுத்து செத்தாரை போல தெரிவது இனி எக்காலம் அப்படின்னு கேட்டாரு. அப்ப இந்த இடத்துல அததான் சொல்றாங்க, செத்து தெரிவர் சிவஞானியர் அப்படின்னா, அந்த செத்து தெரிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரணவத்தை ஊடறுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒத்து பொரியும் உடலும் இருக்கவே. உயிர் இருக்கு, உடல் இருக்கு, உடல்ல கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுவும் வேலை பார்க்கல, வேலை பார்க்காது, வேலை பார்க்க வேண்டிய தேவை இல்லை. எதுக்கு இல்லையோ என்றால் வயிறுக்குதான் உடம்பு சிரசே பிரதானம் இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு வயிறை வளர்க்கறதுக்காக தான் வேலை செய்யணும், அதுக்குதான். அப்ப மனசும் வேலை செய்யல. எதுக்கு இப்ப நம்ம இவ்வளவு ஓடுறோம் அப்படின்னாக்க இந்த வயிறை ரொப்பறதுக்கு மாத்திரம் தான். அப்ப வயிறை ரொப்பறதுக்கு, அதுக்கு இடையில இந்த மனசை ரொப்பறதுக்கு, புத்தியை ரொப்பறதுக்கு, புத்திக்கு தீனி போட, மனசுக்கு தீனி போட, வயிற்றுக்கு தீனி போட, எல்லாத்துக்குமா சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதுக்கு இடையில உலக வாழ்வு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னொன்னா அடங்கணும். முதல்ல மனசு தீனி போடுறத நிப்பாட்டணும், அப்புறம் புத்திக்கு தீனி போடுறத நிப்பாட்டணும், அதுக்கப்புறம் வெறும் உடலுக்கு மாத்திரம் தீனி போட்டுக்கிட்டு இருக்கணும், அப்புறம் அந்த உடலுக்கு தீனி போடுறதையும் நிப்பாட்டிடலாம். அப்புறம் அது என்னதுக்கா? அப்போ அப்போ அப்ப என்ன இருக்கு? ஒத்து பொறி இருக்கிறது, உடல் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனால் நாம் செத்தாரை போல இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால அந்த ஐம்புலன்களின் நுகர்ச்சியற்று இருத்தல் அப்படிங்கிறதுதான். இப்படி இருக்கிறவங்க சிவஞானியர். அப்ப 2 விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சுத்தி திரிவர் கழுவடி நாய் போல் அப்படிங்கிறாரு. இந்த கழுமரம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்ப இந்த கழுமரத்துல இருந்து அது அந்த தசை வந்து நாய் அந்த அந்த உடலோட அந்த தசைக்கு கீழே வர வரைக்கும் அந்த நாய்க்கு மேல போய் ஏறி எடுக்க முடியாது. ஏன்னா இது பூரா ரத்தமும் நிலமும் அந்த தடவை இருக்கக்கூடிய அந்த அரக்குமா இருக்கும். அதனால அதால மேலே எடுக்க முடியாது. ஆனா அது வர வரைக்கும் இருக்கு பொறுமை இருக்காது. ஏன்னா அது இன்ச்சா இறங்கும், சுத்தி 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 வரும், அப்படி கத்தும். அப்போ அந்த மனம் அலைப்பாயும், கண்ணுக்கு எதிர்க்க ஒரு பரப்பரப்பு இருக்கும்போது மனசு எப்படி அலைப்பாயும்னு சொல்லுங்க நீங்க. ஒரு சிலருக்கு செட்டே ஆகாது. சினிமா தியேட்டர் வாசல்ல நிப்பாங்க, டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறாங்க, ஆனா மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காது. நானெல்லாம் ஜெயசுதாஸ் கச்சேரி ஒரு கிளம்புல டிசம்பர்ல இங்க நடக்கும். அந்த முன்னாடி புக் பண்ற ஆப்ஷன் எல்லாம் கிடையாது, இப்பதான் அம்மா கேட்கலைங்கம்மா. அப்ப
அப்ப அந்த டிக்கெட் கிடைக்கிற வரைக்கும் மனசு ஒரு அலைப்பாய்தல் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த மனது அலைபாயக்கூடியதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சுத்தி திருவர் கழுவடி நாய் போல. அப்ப அந்த நாய் வந்து அந்த மனசு அலைபாயிறத உடம்பும் காட்டும். ஒரு இடத்துல நிக்காம அலைவாங்க. சோ இந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இது வந்து ஞானியர்கள் எப்படி பண்ணுவாங்க, அந்த பூஜை இந்த பூஜை, அங்க நான் அங்க பிரயாணம் போறேன், இங்க பிரயாணம் போறேன், நான் இத பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தனியா சீடர்களை வந்து ஈர்த்து கொண்டே இருப்பாங்க. அவங்கள ஆக்டிவா வைக்கிறதுக்கு இவங்க படு ஆக்டிவா இருப்பாங்க. அதை பத்தி சொல்றதா நம்ம யோசிக்கலாம். இன்னொன்னு கொத்தி திரிவர் குரக்களி ஞானிகள் அப்படிங்கிறாங்க. இந்த குரக்களி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இயல்பா நாங்க திக்கத்தி சைட்ல ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அவங்க குரக்களி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவோம். குரக்களி பிடிச்சவன் அப்படின்னா அந்த குறைக்களி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறை கொல்லி அப்படிங்கிறதோட மறு, அதாவது அதுதான் மாறி குறைக்களி அப்படின்னு வந்துட்டு, குறைக்களிங்கிறத வந்து ஒரு சிலர் வந்து குரங்கினுடைய களி, இந்த அம்மா சொன்னாங்கல்ல, நம்ம கௌரிமா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல குரக்களி அப்படிங்கிறது வந்து செப்பிடு வித்தை மாயம் அப்படி செய்யக்கூடியது. அதுல இந்த குறை கொல்லியை கொண்டு, அதாவது சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த குறை கொல்லி, எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய முழுவதுமாக எரியாத அந்த கொல்லி அப்படின்னா உடலுடைய எண்ணம், அதை வச்சு அந்த மை பண்ணுவாங்க, சுடுகாட்டு மை பண்ணுவாங்க. அதை வச்சு மாயம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சில சமயம் இந்த குடும்பக்காரங்களை எல்லாம் கூட சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம், அந்த மாதிரி மாயம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி இந்த குறை கொல்லி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா மாயம் செய்பவர்கள். நீ எங்கிட்டவா உனக்கு எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க 10 பேரை சொல்ல வைப்பாங்க. நான் போனேன், அங்க வந்து எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்தது, இந்த பிரச்சனை தீர்ந்தது, அது நடந்தது, இப்பேற்பட்ட மாயம் நடந்தது, கையில விபூதி கொடுத்தாங்க, வரவழைச்சு கொடுத்தாங்க, லிங்கம் வரவழைச்சு கொடுத்தாங்க, அது வந்தது, இது வந்தது, எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் மாயம். அந்த மாதிரி மாயம் செய்யக்கூடிய சித்து வேலைகளை செய்யக்கூடிய ஞானிகள். அப்போ அந்த அடுத்த லெவல் வந்துட்டாரு இவரு. முதல்ல வந்து மனமும் உடலும் ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஞானிகள். அவங்களுக்கு வந்து அடங்கவே அடங்காது. ஆனா இங்க வந்து அதெல்லாம் அடங்கிருச்சு. ஆனா எங்க போயிட்டாங்க அப்படின்னா சித்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த சித்து வேலைகளை செய்வதற்கு உண்டான ஒரு காரியம். இப்ப நம்ம ஒரு இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. ஏதாவது சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது சித்து வேலை பண்ணுவாங்க, பயங்கரமான ஏதோ மாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேரை பார்ப்போம். இப்போ நம்ம சில சமாதிகளுக்கு எல்லாம் நம்ம போனோம்னா அங்க நிறைய பேர் அந்த மாதிரி எதிர்பார்ப்போட அந்தந்த சித்தர்களை வணங்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இல்ல, எதுவுமே இல்லை. நீங்க ரமணா கிட்ட போனீங்கன்னா எந்த சித்தம் கிடையாது. அதெல்லாம் நம்ம சமகாலத்துல வாழ்ந்தவங்க. அப்ப பார்க்கும்போது யோகிராம் சரத்குமார் எல்லாம் எந்த சித்தெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம வந்து நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அந்த சித்து. அப்போ வெறும் அமைதியா இருக்கிறது தான். அப்ப எந்த சித்துமற்று இருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை. ஆனா ஒரு சிலர் அந்த சித்துக்குள்ள போயிடுவாங்க. அவங்க யாரு அப்படின்னாக்க இந்த மாயம் செய்யக்கூடியவர்கள் சிவஞானியர் அல்ல. அப்ப யாருதான் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட சமாதி நிலையில உடலும் பொறியும் இருந்தாலும் பிரணவத்தை ஊடறுத்து செத்தாரை போல இருப்பவர்கள் அப்படின்னா ரியாக்ட் பண்ணாது. பணம் இருக்காது, ரியாக்ட் பண்ணுமா? பண்ணாது. தண்ணி ஊத்தினாலும் வாங்கிக்கும், புடவை கட்டினாலும் வாங்கிக்கும், அது வாட்டுக்கு இருக்கும். குழியில கொண்டு வச்சாலும் அமைதியா இருக்கும். அப்போ கௌரிமா சொன்ன மாதிரி கோவம் வருதா, அதுவும் அந்த கோவத்தோட அந்த அந்த நாளோட ஒரு பகுதி. அதுக்கு அனாவசியமா கத்தாம இருக்கலாம் கோபத்தை உள்ளுக்குள்ள. எங்க தவறாகும் அப்படின்னா கோபம் வருவது இயல்பு. ஆனா அந்த கோபத்தை நம்ம வெளியில கொட்டுறோம் பாத்தீங்களா, அந்த ரியாக்ஷன் தப்பு. ஆக்ஷன் தப்பு இல்லை, அந்த ரியாக்ஷன் தப்பு. நம்ம வந்து மத்தவங்க மேல கோவப்படுறோம் அப்படின்னாக்கா அந்த கோவத்தை கொட்டுறோம்ல, அந்த இடம் தப்பு. சந்தோஷம் படலாம், உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கலாம். ஆனா அந்த சந்தோஷத்துக்காக நம்ம பல விஷயங்கள் செய்யறோம் பாத்தீங்களா, அந்த இடம் தவறு. அதாவது சந்தோஷம் அடைவதற்காக செய்வதுன்னு முன்னால செய்யக்கூடியது. சந்தோஷம் வந்த உடனே ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலர் போய் கடகடான்னு சமைப்பாங்க, இல்ல யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க.
அவங்கள கட்டிப்பாங்க, அவங்கள கிஸ் பண்ணுவாங்க, அவங்களோட சந்தோஷமா பேசுவாங்க, இல்ல ஆடுவாங்க, பாடுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ரியாக்ஷன் தான். அதேதான் கோபம். கோபத்திலயும் கோவமா கத்துறது, கோவமா அடிக்கிறது, இல்ல மூஞ்சில தூக்கி வச்சுக்கிறது. இல்ல கோபம் ஒரு உணர்வு அப்படியே வாங்கி உள்ள வச்சுட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இப்படி இருக்கிறது தான் செத்தாரை போல தெரிவது அப்படின்னு நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு அப்போ ஒரே நிலையில இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப சொல்லியிருக்கோம் மனதிற்கும் மூச்சுக்கும் உண்டான தொடர்பு. அப்போ அதுக்கும் எண்ணத்திற்கும் உண்டான தொடர்பும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ மூச்சு அழுங்காம நெலுங்காம உள்ள ஓடிட்டு இருக்கும்போது இந்த கோபம் கூட நம்ம எதுவுமே செய்யாது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். மஞ்சுளா தேவிமா என்ன சொல்லியிருக்கீங்க? எனக்கு இது வாசிக்க முடியல. குரக்களி என்றால் என்ன அம்மா அப்படின்னு கேட்குறீங்க. நான் இதை இப்பதான் சொல்லி முடிச்சேம்மா. குரக்களினா மாயம் செய்பவர்கள், மாயம் செய்தல். குறை கொள்ளி அப்படிங்கிறதுதான் குரக்களி அப்படின்னு மாறிச்சு. குறை கொள்ளி, அந்த கொல்லினா மயானத்துல சிதைக்கு தீயிடுதல். அந்த அந்த மைய வச்சு மாயம் பண்றதுதான் வந்து குரக்களி வித்தக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குரக்களி அப்படிங்கிறது. ஒரு சிலர் வந்து குரங்கு போன்ற மனதை உடையவர், குரங்கு களினா விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அது ஒத்து வராது. ஏன்னா மனதிற்கு உண்டான ஒரு செயலை வந்து முதல் வரியில சொல்லிட்டாரு. அதனால இது வந்து மாயத்தை சித்து வேலைக்குள் செல்லக்கூடிய ஞானிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ குறைக்களி அப்படின்னாக்க, குரக்களி அப்படின்னா குறை கொள்ளி, அந்த மாதிரி மாயம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு. தெக்க இந்த வார்த்தையை நம்ம அதிகம் உபயோகம் பண்ணுவோம். அவன் குரக்களி வித்த பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. எங்க அப்பா எல்லாம் எந்த மாயத்துக்குள்ளேயும் போகவே மாட்டார். அவரு ஏதாவது யாராவது ஏதோ பண்றாங்க அப்படின்னா அவன் குரக்களி வித்த பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய. நன்றி. நன்றி. மிக அருமை. நிறைய கத்துக்கிறோம். கேள்வி இருந்தா நேத்துக்கு வந்து நம்ம பார்க்க முடியல. அதுல ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கறதுன்னா கேட்கலாம். நான் வரல, நீங்க பார்த்திருப்பீங்க. நான் மிஸ் பண்றேன். நன்றிங்கம்மா. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? உங்களோட புரிதல், உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னம்மா சொன்னீங்க? நான் மியூட்ல போட்டே பேசிட்டு இருக்கேன் போல, மன்னிக்கணும். முடிச்சுடுங்க. எதுவும் கேள்வி எதுவும் இல்லை. நன்றிங்கம்மா. நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.